இப்போ ஸ்வாப் டாஸ்க்னு ஒன்று வைக்கிற பட்சத்தில் அதுதான் அந்த ஷேப்புக்கான அந்த டாஸ்க். இந்த மாதிரி அந்த சி மாதிரி பண்ணது செய்யறது நம்ம பிக் பாஸ் தனியான சூப்பர் டீலக்ஸ். இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டாளுங்க வின் பண்ணிட்டா ஸ்வாப் நடக்கும். சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளுங்க வின் பண்ணிட்டா ஸ்வாப் நடக்காது. இதுதான் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் பிக் பாஸ் வீட்டு இதில் வந்து நான் விக்ரம் அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஆப்வியஸாக. ஏன்னா அந்த டாஸ்க்கான லீடு எடுத்து பண்ணது விக்ரம் தான். ஏன்னா அந்த ஷேப் வைஸ் எல்லாரும் நம்மளுக்கு வந்து கேமரா மேலே ஆங்கிள் இருந்தால் காட்டுறாங்க. ஸோ அந்த ஷேப் வைஸ் அவங்க படுக்கணும் செய்யணும். இப்போ ஃபோர்க் மாதிரினா நீட்டாக 3 பேர் படுக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு வீடு மாதிரி ஷேப் அந்த ரவுண்டு சி ஷேப்லாம் பண்ணும்போது எல்லாரும் அந்த பெண்டாய் படுக்கணும் அப்படின்னும் போது ஒருத்தராக வந்து எல்லாருமே இப்படின்னா தெரியாது. யாரோ ஒருத்தர் அங்கே நின்று பார்த்து இது இப்படி வரும் அந்த ஷேப்புன்னு வந்து கெஸ் பண்ணாதான் பண்ண முடியும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து லீட் பண்ணது விக்ரம் தான். அதுக்கு நான் அந்த இடத்துல விக்ரம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. தோத்தாலும் ஜெயித்தாலும் நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் அந்த இதுவும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து அந்த ஷேப் பார்த்தோன்னே பாரு இப்படி படு, வியானா இப்படி படு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை செஞ்சு 2 ரவுண்டில் இவங்க வின் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கிற பட்சத்தில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வின் பண்ணலைன்னா ஆப்வியஸாக ஸ்வாப் நடக்கும். ஒருவேளை அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா 3rd ரவுண்டில் இன்னொரு ரவுண்டு போகும். ஸோ அப்புறம் மெஜாரிட்டி ரவுண்ட் யார் வின் பண்ணாங்கன்னா 3rd ரவுண்டில் மட்டும் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாங்க. அதனால் 4th ரவுண்ட் நடந்து 4th ரவுண்டில் அகைன் பிக் பாஸ் வீடு வின் பண்ணாங்க. ஸோ ஸ்வாப் நடக்குது. ஸ்வாப் நடக்கணும் போது அப்புறம் கலையை யோசிச்சு அனுப்பல. ஏன்னா கலை இது ஃபர்ஸ்டே கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டார்ல. ஸோ அதனால் கலை அனுப்பான்னு கலை பிளான் பண்ணி விக்ரமும் எனக்கு போக இஷ்டம் இல்லை, கலை வேணா போகட்டும் அப்படின்ற மாதிரி கலை அனுப்புனாங்க. அந்த சைட்லேருந்து சுபிக்ஷா அப்பயும் சுபிக்ஷா எழுந்து நின்று கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே, அந்த சைட் போனால் பாஸ் வருமா, சரிம்மா நீ பாஸுக்காக கஷ்டப்பட்டு இருக்கமா, அப்புறம் அந்த பாஸ் கிடைக்காம இருக்குமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் ஏமாத்தி இல்லாமல் அந்த பாஸை வாங்கியிருக்க, அப்புறம் ஏமாத்தின பாஸ் உடம்புல ஒட்டுமான்னு தெரியாது, ஆனால் பிக் பாஸ் வீட்டில் செல்லுபடி ஆகும்ல அப்படின்னும் போது அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே பயம் தெரியுது ஃபேஸில். ஒருவேளை நம்ம தெரியாமல் போயிட்டு திடீர்னு செல்லுபடி ஆகலன்னு சொல்லிட்டா. ஏன்னா பிரவீனுக்கு நடந்துச்சு இல்லையா, 2 செல்லுபடி ஆகாது ஒன்று தானே, அப்படியே தான் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, பயத்தில் தான் வராங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டார் பிக் பாஸ் செல்லுபடி ஆகும், அது நீங்கள் ஜெயிச்சது தானே செல்லுபடி ஆகும். அப்போ அவங்க இந்த பக்கம் வந்து செல்லுபடி ஆகும்போது வியானாக்கான ஆட்டோமேட்டிக்காக நாமினேஷன் பாஸும் வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே ஃப்ரீ நாமினேஷன் வரணும் இல்லையா, ஒன்று கனிக்கு போயிடுச்சு. அப்போ மிச்சம் 2 வரணும். அந்த மிச்சம் 2 யாருக்கு வரணும், இதெல்லாம் 1 ஹவரில் வரல. யாருக்கு வரணும் அப்படின் போது எல்லாரும் எழுந்து சபரி எஃப்சி சொல்றது மட்டும்தான் 1 ஹவர்ல காட்டினாங்க. அங்க ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து நின்று பேசி திவாகர்லாம் சபரிக்கு கொடுத்துட்றேன், சபரிக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு திவாகர் ஆரம்பிச்சோடனே ஒரு நாமினேஷன் பாஸ் ஃப்ரீ நாமினேஷன் பாஸை இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா அப்படின்னு பிக் பாஸ் வந்து திட்டுனாரு. ஹாஷா கேள்வி கேட்டார். திட்டிட்டு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இப்படி தான் டிசைட் பண்ணுவீங்களா, இல்லை சபரி இல்லை பாஸ் சபரிக்காக இந்த ரீசன் கொடுக்குறோம், அவர் வந்து இங்கே போட்டதுனால இந்த வீடு இப்படி மாறிச்சு அப்படி மாறிச்சுன்னு ஏதோ ஜால்ராலாம் காக்கா பிடிக்கிற மாதிரி தான் திவாகர் பேசினார். அப்போ வந்து திவாகர் நீங்கள் சொல்கிற ரீசன் ஒத்துக்கப்படாது, அப்போ நாளைக்கு உங்களுக்கு கப்பு வந்தால் கூட அதே சபரிக்கு கொடுத்துருவீங்களா, எனக்கு நீங்கள் சொல்கிற ரீசன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அதே ரீசனை தான் உருட்டுன்னு வேற மாதிரி உருட்டி சொன்னாங்கன்னு வை. அப்போ அந்த பக்கம் ஒரு திட்டு விழவும் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே சபரிக்கு கொடுத்துறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஃப்செல்லாம் எனக்கு வேணும்னு ஒரு மாதிரி சண்டை போட்டு எனக்கும் வேணும். அப்போ கனி வந்து அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ரம்யா நானும் இந்த வாரம் அந்த பக்கம் போகிறேன் அப்படிலாம் இது அந்த சைட் போகிறேன் நாமினேஷனுக்குள்ளே போகிறேன் போது சுபிக்ஷா அந்த சைட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வினோத்துக்கும் அது போகலன்னு அப்போ சபரிக்கு அப்போ ரொம்ப ஈஸியாக சபரிக்கு எஃப்ஜேக்கும் அது போயிடுச்சே தவிர அப்போ அதே மாதிரி தான் பாரு அந்த சைட் வரும்போது நீங்கள் ஈஸியாக கொடுத்துட்டீங்களா. போன வாரம் திவாகருக்கும் ஈஸியாக கொடுத்து போன வாரமே எஃப்ஜே வாங்கிட்டாரு, இந்த வாரமே எஃப்ஜே வாங்கிட்டாரு நாமினேஷன் பாஸ். இது என்ன அநியாயமாக இருக்கேன்னு தெரில. மிக்சர் கண்டென்ட் எல்லாம் நீங்கள் உள்ளே வச்சு பாஸ் கொடுப்பீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்லாம் அந்த பாஸுக்கு எப்படி அடிச்சுக்குவாங்க தெரியுமாங்க. இம்யூனிட்டி பவர்னா அது ஒன்று நடக்கும். அதுதான் அந்த ஃப்ரீ பாஸ்ன்ற அந்த ஒரு இதில் நடக்கும், அந்த வெர்ஷனில் அப்படி அடிச்சுக்குவாங்க. இங்கே என்னடான்னா அப்போ அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அதை வந்து நாமினேஷனுக்கே வராமல் அப்போ இந்த வாரம் எப்படியோ கனியாக்காவை நாமினேஷனில் போட்டுடலான்னு நினச்சிட்டு இருந்த பாருக்கு செம்ம கடுப்பாயிரும். அவள் ஓப்பனாக சொல்கிறாங்க இந்த வாரமாக தப்பிச்சிட்டிங்க போல இருக்குக்கா நாமினேஷனில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்போது ஆடிட்டே இருக்கவங்க அடி வாங்கிட்டே இருக்கணும்னா ஆடாமே நீங்கள் உட்காந்து மிக்சர் சாப்பிடுவீங்கன்னா அப்போ வந்து ஆடியன்ஸை பார்க்குற எங்களுக்கும் கோவம் வரும் தானே. என்ன பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்றது இருக்கிறத விடவும் இன்னமும் எங்களை முட்டாளாக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, தெரிஞ்சே முட்டாளாகிறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த கேட்டகிரியில் தான் நாங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கோன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அப்போ சபரிக்கும் வந்துடுது, எஃப்ஜேக்கு வந்துடுது, கனிக்கு வந்துடுது, அந்த சைட் வியானாக்கு வந்துடுது, சுபிக்ஷாக்கு வந்துடுது. முக்கியமான 5 பிளேஸிங்கில் முக்கியமான 3 பிளேஸ் இல்லை. இந்த குரூப்பிசம்குள்ளேயே இருக்க முதல் 3 தலை இல்லையா, அதில் எஃப்ஜே இல்லை, சபரி இல்லை, கனி இல்லை, எஃப்ஜே இல்லை, ஆதிரை மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த மாதிரி வெளில போயிட்டாங்க. அப்போ வந்து இது என்ன மாதிரி கேம் எப்படின்னு எனக்கு தெரில. அப்போ அந்த பொண்ணு இதை கேள்வி கேட்காது, ஆடுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கேள்வி கேட்க எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் கேம் ஆடுது, மற்றவங்கெல்லாம் மிக்சர் தான் சாப்பிட்றானுங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்க தான் செய்யும், உங்கள் பதில் சொல்லலைனாலும் அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முதல் விஷயமா கனியை தூக்கி அந்த பக்கம் போட்டு பிரவீன்ராஜ் இப்படி ஒரு பண்ண விஷயம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னா அது அவருக்கான கேம்னா பாரு ஆடுறது அவங்களுக்கான கேம்.
அப்போ நீங்கள் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க, இப்படி கன்னிங்காக ஒன்று பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டாண்ட் எடுப்பீங்க, அடுத்த வாரம் வர நாமினேஷனுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நீங்கள் இப்பயே பிடிச்சி வைப்பீங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் கேமை யோசிச்சு கேமை ஸ்ட்ராட்டஜியாக பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டென்ட் கொடுக்குதுன்னா, அப்போ இதில் யார் வந்து நீ ரியல் பிளேயராக தெரியவா? அவள் தான் ரியல் பிளேயரு. அவள் இல்லைன்னா சீசனே கிடையாது. ஆமாம், சீசனே கிடையாது அவள் இல்லைன்னா. அவள் தான் ரியல் பிளேயர், ரியல் கேமர், ஸ்ட்ராங் பிளேயர். நீங்களாம் மிக்சர் கண்டென்ட் தான். ஒரு பொண்ணை எதிர்க்க முடியாமல் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ணுற நீங்கள்லாம் மிக்சர் கண்டென்ட் தான். என்ன சொல்கிறது, மிக்சர் கண்டென்ட் தான். அவ்வளோதான், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நோ கமெண்ட்ஸ், டோட்டலி வேஸ்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ வந்து கனி அந்த சைட் போகும்போது தான் அந்த சைடில் இருக்கவங்க வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே பார்வை கூப்பிடு. இந்த டாஸ்க் முடிஞ்சது, அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸும் முடிஞ்சது. நாமினேஷன் ப்ராசஸில் அதை நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். உங்களுக்கு தெரியுமே, ஆப்வியஸாக பாரூக் கமருதீன் தான் வச்சு அடிக்க போகிறாங்க. வினோத்துக்கு 5 ஓட்ஸ் வந்தது, பாரூக் 7 ஓட்ஸ் வந்து, கமருதீனுக்கு 10 ஓட்ஸ் வந்தது. அப்புறம் அரோராவும் கலையும் 3 ஓட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சைட் கலை போனாலும் அவருக்கு பாஸ் கிடைக்கல. ஏன்னா எஃப்ஜே கிடச்சிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு கலை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படி இப்படி மாறி கலைக்கு வரல, எஃப்ஜேக்கு போயிடுச்சு. திருப்பி இந்த கூட்டம் அலக்கை கூட்டம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல உள்ளே போன கனி வந்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சைட் போய் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீ தௌசு பேத்து விட்டு தான் அமிச்சார் பிரவீன். அப்போ வந்து உடனே துணி எடுத்து வைக்கணும். எப்பயுமே அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லிச்சு, ஒரு கேப்டன்சி வரமோ அந்த பொண்ணு சொல்லி பர்சனல் டாஸ்க்கு நான் பண்ண மாட்டேன், பர்சனல் டாஸ்க்கு பண்ண மாட்டேன். ஆனால் அது பர்சனல் டாஸ்க்காக இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டாளுங்க பண்ண சொல்லணும், சொன்னால் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னா அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லுது. இது இப்போ இந்த வாரம் இந்த பொண்ணு சொன்னதை தான் போன வாரம் எஃப்ஜே சொல்லும் போது வியானா சொல்லுது. அது 1 ஹவரில் சொல்லுது. அந்த பொண்ணு போன வாரம் எஃப்ஜே கூட தான் என்ன எடுக்க சொன்னால் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பாரு ஓக்கா, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவங்க கீழே வச்சது தப்புனா, எடுக்கலன்னு சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் அந்த பொண்ணு விட்டுருப்பீங்களா? இல்லை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா மட்டும் மறுபடியும் டார்கெட் பண்ணாமல் விட்டுருப்பீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அந்த பொண்ணுக்கிட்ட தான் கண்டென்ட் வாங்கணும். இந்த விக்ரம் தான் தெளிவாக சொல்கிறாரு, அந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு ரிபல் பண்ணுது, அந்த பொண்ணையே போய் கேட்டு நீங்களா கண்டென்ட் கொடுக்குறீங்க அந்த பொண்ணுக்குன்னு அவர் சொல்கிறாருல்ல. அவ்வளோ புத்திசாலி மேதாவி சொல்கிறாருல்ல. அவர் கேம் அனலைஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கேம்குள்ளே வந்து நிற்கிற தைரியம் தான் அவருக்கு இல்லை. கேம் இப்படி தான் போதுன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் பாரு முன்னாடி வந்து நின்று கேம் ஆடதான் அவருக்கு தைரியம் இல்லை. கனி முன்னாடி நின்று கேள்வி கேட்கதா தைரியம் இல்லை. வேறும்னே நான் வந்து அந்த ட்ராமா பண்ணுறேன், இந்த ஜோக் பண்ணுறேன்னு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு தவிர ஸ்க்ரீனுக்குள்ளே வரலை. அந்த கேம் ஸ்க்ரீனுக்குள்ளே வராரு, அந்த கேம்குள்ளே வரலை. அப்படின்னும் போது அவர் தான் சொல்கிறாருல, அந்த பொண்ணு அடிச்சு நீங்களே பெரிய ஆள் ஆக்கிடாதீங்கடா, அடிக்காதீங்கடா, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேற யாராச்சும் வச்சு பண்ணுங்க, டாஸ்க் பண்ணுங்கன்னா நீங்கள் சொன்னாலும் அவங்க செய்யலான்றதுக்கு காரணமே கண்டென்ட்டாக தானே அவங்களுக்கும் தெரியுது. அதனால தான் அவங்க செய்கிறாங்க. ஏடி நீ கண்டென்ட்காக தானடா வரேன் என்கிட்ட, அப்போ நானும் கண்டென்ட் கொடுக்குறேன்டா, நான் அந்த பொண்ணை வச்சு செய்யுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு நடக்குதுன்னா, அப்போ துணி எடுத்துட்டு 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்கிறாங்க. அதான் டைம் கிடையாது, வாட்ச் கிடையாது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆனோடனே சரி நீ உங்களே போய் பண்ண, இவ்வளோ துணி எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்கணும், 7 வாட்டி 8 வாட்டி போய் கொடுக்கணும், அது நீங்கள் பிளான் பண்ணி தான். அப்போ வந்து நாங்கள் அந்த ரூம்குள்ளே வர வேணாம், சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே கொடுத்தா நான் அப்படியே வாங்கிக்குவேன் அவங்க சொல்கிறாங்க. அப்போ டோர் டெலிவரி பண்ணணுமான்னு இந்த பொண்ணு தெளிவாக கேட்குது. அவங்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு டோர் டெலிவரி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, கையிலேயே கொடுப்பாங்க? அதுவும் மூடி இருந்தாலுமே வச்சுட்டு தானே போவாங்க. மேபி வந்துட்டு சைன் வாங்கணுன்ற விஷயத்துக்கு முக்கியமான ஏதாவது பார்சல் இருக்குது, சைன் வாங்கணும்னா பண்ணுவாங்க. நியூஸ்லாம் பார்த்து ஜென்ரலாக அப்படியே வச்சுட்டு தான் போயிடுவாங்க. சின்ன பார்சலாக இருந்தால் அந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது டோர் டெலிவரின்னு சொல்லும்போது அது பொண்ணு வச்சுட்டு வந்துச்சு. அங்கே அந்த பொண்ணு தெளிவாக வேணும்னு தான் செஞ்சது. நான் இது ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன். அப்போ உடனே வந்துருச்சு பாரு உருன்னு ராஜமாதாவுக்கு கோவம். ஆமாம், ராஜமாதா மதர் தெரேசா இந்த வாரம் ராஜமாதா ஆயிட்டாங்களே. ஏன்னா உருன்னு வஞ்சில கோவம், மதர் தெரேசாத்து கோவம் வந்து நம்ம பார்க்கலையே. இந்த வாரம் பார்த்தோம்ல ராஜமாதாக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு. அப்போ வந்து என் கட்டளையே சாசனம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது ஒன்று டைலாக் தான் சொல்லலை, நடந்துக்கிட்ட விதம்லாம் அப்படி தான் இருந்தது. உருன்னு வந்துருச்சு. நான் ஸ்வீட்டாக வந்து தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க்யூ சொல்லி கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்த்தா அவங்க டக்குன்னு கீழே வச்சுட்டு வந்தாங்க. அழுக்காயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் திஸ் கனி? அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒன்று பிளான் பண்ணீங்க, அந்த பொண்ணு ரெபல் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க, எடுக்க மாட்டேன்னு. ஆனால் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்காம கீழே வச்சிச்சு கண்டென்ட்டுக்கு. உங்களே ட்ரிகர் பண்ணிடுச்சு. நீங்கள் அவளை ட்ரிகர் பண்ணான்னு பார்த்தீங்க, அவள் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டா. அப்போது வினோத் வந்து சொல்கிறார், எடுக்க மாட்டேன்னு அப்பயே சொல்லியிருக்கேன். இல்லை ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டு சொன்னால் அப்படியே உங்களுக்கு 7 வாட்டி 8 வாட்டி போயிட்டு வர கஷ்டமாக இருந்தால் வந்துட்டு நீங்கள் வந்து அதை அப்படி சொல்லி ஒரு பேக் மாதிரி சொல்லி பண்ணியிருக்கணும்னா அது அந்த பொண்ணுக்கு ஐடியா தெரியாதா, இல்லை கணிக்கு தான் தெரியாதா? அவங்க 2 பேரும் நல்லா கேம் ஆடுறாங்கங்க. இதில் நடுவில் நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா? அப்போது வியானா பொண்ணு உள்ள சொல்லுது, இவங்களும் எடுக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு தெரியும் இவங்க வச்சு ட்ரிகர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்கடா சண்டைக்கு, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த 7-8 வாட்டி போயிட்டு வரதுலாம் விஷயம் இல்லை.
நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா பாருது அதெல்லாம் எதுவுமே காட்டலை. டாய்லெட் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எஃபோர்ட். இப்பயாச்சும் தண்ணி வருது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வீக்கில் தண்ணியே இல்லாமல் தான் அந்த வீடு வந்து அவ்வளோ அலப்பறையாக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு, சமையல் செய்கிறதுக்கு தண்ணி, டாய்லெட் வாஷ்க்கு தண்ணி அப்படின்னும் போது அந்த அந்த ட்ரம்லேருந்து போகுதுன்னும் போது அவ்வளோ டிஷ்யூ பேப்பர் பாத்ரூமில் அவ்வளோ இருக்கும். நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட தண்ணி இல்லாமல் அதுக்கு தேவையானது மட்டும்தான் அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்னா, வெறும் டாய்லெட் ஃப்ளஷ்க்கு மட்டும்தான் தண்ணி இருக்கும் அப்படின்னும் போது அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் அப்போ தண்ணி இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுறது என்னவா இருக்கும்னா டிஷ்யூ பேப்பர் தான். அப்போ அது எல்லாமே அந்த பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரிகிற வேலையை அந்த பொண்ணு அப்படி பண்ணுது, அவ்வளோதான். அப்போது ஆப்வியஸாக ஒத்துக்கிறாங்கல்ல கனி. இந்த மாதிரி நான் உங்களுக்கு திருத்தலான்னு பார்த்தேன், இல்லைனா எப்பயுமே பண்ணாதவங்களே இந்த வாரம் பண்ண வைக்கலான்னு உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லை, எதுக்கு நீங்கள் பண்ண வைக்கலான்னு பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களாம்மா? நீங்கள் அவங்களுக்கு அக்காவா தங்கச்சியில் அவங்க குடும்பத்தால் அவங்களை திருத்துறதுக்கும் அவங்களை வழி கொண்டு வரத்துக்கும் நீங்கள் உங்கள் கேமை பாருங்கள், அந்த பொண்ணு கேமை பார்க்கட்டும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை அந்த பொண்ணுகிட்டேருந்து கண்டென்ட் எடுக்கணுன்றது தானே. அதனால தானே அந்த கேம் அப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வாங்க நானும் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் மட்டும் கண்டென்ட் வாங்கிட்டு ஸ்கோர் பண்ணுறீங்க, அப்போ நானே கொடுத்துட்ற அந்த கண்டென்ட்டை ஸ்கோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இதுதானே கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இந்த இடத்துல இதுதான் நடந்தது. ஸோ நாமினேஷன் பாஸ் கனிக்கு கொடுத்தது இவங்களுக்கு பிடிக்கல. நாமினேஷனில் கனியை கொண்டு வரலான்னு நினச்சாங்க. இவங்களோட குரூப்பிசம் அதுக்குள்ளே விளையாடிச்சு. ப்ளஸ் நாமினேஷனில் வச்சு நல்ல கமருதீனையும் பாருவையும் சொல்லி ரீசன் சொல்லி அடித்தாங்க, வினோத் அடித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சது பர்சனல் டார்கெட்னு. இவங்கெல்லாம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கனி கையில் 7-8 ஓட்டு இருக்குது. அதுக்காக தான் அந்த கும்பலே அங்கே ஜால்ரா போடுது. நீங்கள் யாரை 7-8 ஓட்டுன்னா பாருங்கள், கனி, சபரி, எஃப்ஜே, கெமி, ரம்யா, அதுக்கப்புறம் கலை, திவாகரும் அந்த சைட் போயிடறாங்க. இப்போ இதில் வந்து நடுநாளில் தேவைப்பட்டால் உள்ள விளையாட்டு விளையாடுறது விக்ரமும் சுபியும் வியானாவும். தேவைப்பட்டால் கனி பக்கம் பேசுவாங்க, இல்லைனா இந்த பக்கம் வந்துடுவாங்க. இதில் நான் வியானாவை இன்னும் சரியாக கரெக்டாக வரலை. அந்த புடி வரும் ஒரு நாள், அப்போ பிடிக்கிறேன். ஆனால் விக்ரமும் சுபியும் அவங்களும் பச்சவந்தி தான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேங்களா? இப்போது கலை, திவாகரும் நம்மளுக்கு தெரியும். இதில் ஆதிரை மட்டும் மிஸ்ஸிங். அப்படி பார்த்தா எத்தனை ஓட்டு வந்துடுது? 1 2 3 4 5 6 7 வந்துடுது. யார்? சுபிக்ஷா, விக்ரம் சேர்க்காமையே எத்தனை வந்துடுது? 6 7 வந்துடுது. ஆதிரையோட சேர்ந்துருந்தா 8 வரும். அப்போது ஒரு குரூப்பாக வந்து இத்தனை பேருக்கான ஓட்டிங் அங்கே இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் பகச்சிக்கினா அவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு அந்த ஓட்டு வரும், நாமினேஷனுக்கு அந்த ஓட்டு வரும். அப்படின்னா யார் அந்த குரூப்பை பகச்சிக்குவாங்க? அப்போ இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி இந்த சீசனில் எப்படி போகுதுன்னா, அந்த குரூப்பிசமை உடைக்கணும். அப்போ அந்த குரூப்பிசமை உடைக்கணும்னா இந்த ஒரு பொண்ணால் அது முடியல. இவங்க சேர்ந்து அடிக்கிறானுங்க. பிக் பாஸ் ஏதாவது ட்விஸ்ட் வச்சா மட்டும்தான் அது நடக்கும். இல்லைனா வைல்டு கார்டு உள்ள வெளிலேருந்து பார்த்துட்டு வர்றவங்க அந்த குரூப்பிசம் உடைக்க பிளான் பண்ணணும். ஸோ இது இப்படியே தான் போகும் அப்படின்னா டாக்ஸிக்காக தான் போகுது ஆப்வியஸாக. ஆனால் அது டாக்ஸிக்காக இருந்தாலுமே அது கேம் மோட்லேயே கொண்டு போய் அந்த ஸ்டபனாக நின்று அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு நான் வந்துட்டு பாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். சரி, ஓகே, இது இப்படியாச்சு. இப்போ வந்து லைவ்ல கமருதீன், வினோத் எல்லாருக்கூடயுமே கொஞ்சம் மறுபடியும் அந்த சண்டை வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு யாருமே நம்ப முடியலங்க. அவங்க எல்லாருமே அந்த பொண்ணை வச்சு கேம் ஆடுறாங்களே தவிர அந்த பொண்ணுக்கான நியாயமான மாரல் சப்போர்ட்டை கொடுக்கல. ஸோ போன சீசன்லையுமே 2-3 சீசன் மட்டும் ஜாக்குக்குமே இப்படி தான் ஆச்சு. அந்த பொண்ணு அங்கங்கே மாறி போயிடுது. தேவைப்பட்டா இங்கே சௌந்தர்யா கிட்ட இருக்குது, இல்லைன்னா தேவைப்பட்டா அங்கே முத்துக்கிட்ட பேசுதுன்னா எல்லாருமே அதை தாங்க பண்ணுறாங்க. அப்போது மற்றவங்க பண்ணும்போது தப்பாக தெரியாது, நம்மளுக்கு பிடிக்காதவங்க பண்ணும்போது மட்டும் ஏன் தப்பாக தெரியுது? முத்து விஷால் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு, தீபக் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு, விஷால் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு, இந்த பக்கம் சௌந்தர்யா ஜாக் கிட்டேயும் தான் பேசியிருப்பாரு. தீபக் வந்துட்டு இந்த பக்கம் மஞ்சரி கிட்டேயும் தான் பேசுவார், அந்த சைட் சௌந்தர்யா கிட்டேயும் தான் பேசுவார். ஸோ எல்லாருமே அந்த கேம் அப்படி தான் ஆடினாங்க. அன்ஷிதா இந்த பக்கமும் தான் ஆடும், அந்த பக்கமும் தான் ஆடும். ஸோ எல்லாமே அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு நாளுக்கு அந்த டைனமிக்ஸ் மாறும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களை அடாப்ட் பண்ணிட்டு அங்கே சர்வே பண்ணுறது தான் சேலஞ்சுனா, அந்த பொண்ணு அதில் தெளிவாக பண்ணுதுன்னா அந்த பொண்ணு பண்ணால் மட்டும் ஏன் அடிக்கிறீங்கன்னா, என்ன அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் சும்மா வாய மூடிட்டு கையை வச்சுட்டு கம்முனா இருக்க முடியும்? அப்போ நானும் திருப்பி கொடுப்பேன்டான்னு அந்த பொண்ணு சொல்லுது.